வணக்கம் தமிழா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வால் மவுண்ட் கிளாஸர் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த பாத்ரூமில் தான் நம்ம வந்து கிளாஸர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாக்வார் பிராண்டோட ஒரு வால் மவுண்ட் கிளாஸர் வச்சுருக்கோம். சீட் கவர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே இந்த ஃப்ளஷ் டேங்க்கு போட வேண்டிய ஃப்ளஷ்ஷு சுவிட்சும், அதுக்கப்புறம் நமக்கு சம் வாஷர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை நான் வீடியோவில் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக வீடியோ போடல. என் கேமரா உடஞ்சிருச்சு, அதனால தான் போடல. இனிமேல் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ளஷ் டேங்க்கு ரெடி பண்ணிடுவோம். இதில் வந்து இது மாதிரி ஒரு டோர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஷீட் ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கு 2 பக்கம் சைடில் லாக் இருக்கும். அதை நீங்கள் சும்மா புல் பண்ணி இழுத்திங்கன்னா அந்த ஷீட் நமக்கு தனியாக கையில் வந்துடும். அதை வந்து பத்திரமா எடுத்து வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்ஷா பிளேட் எடுத்து இந்த மாதிரி 4 கார்னரையுமே நம்ம வந்து 1 பை 1 கட் பண்ணி எடுத்துருவோம். எதுக்காக கட் பண்ணுறோன்னா, அப்போ தான் இந்த டைல் மட்டத்துக்கு நம்ம இந்த ஷீட் வந்து கட் பண்ணணும். அதுலேயே அவங்க லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் பிளேடில் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே வந்துடும். அப்படி வரலைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஆக்ஸா பிளேடில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை வந்து கொஞ்சம் மட்டமாக கட் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இதுக்கு மேலே போடுற அந்த டாப் கவர் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பிசுறு கிசுறு இருந்துச்சுன்னா இதை மாதிரி ஃபைல் பண்ணிடுங்க. ஸோ ஃபைல் பண்ணுனா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த கார்னர்ஸ்லாம். நெக்ஸ்ட் வந்து வாட் லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை உள்ளே இருக்க கனெக்டிங் டியூப்பை எடுத்து நம்ம வந்து தண்ணி இதை மாதிரி ஒரு கொஞ்சம் விட்டுருவோம். எதுக்காகனா உள்ளே வந்து டஸ்ட் இருக்கும். ஸோ அது வந்து நம்மளோட ஓவர்ஃபுல் சுவிட்சை வந்து அடைச்சிடும் ஓவர்ஃபுல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம கனெக்டிங் டியூப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து விட்டுட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதோட எல்லாத்தையும் நம்ம 1 பை 1 போட்டுருவோம், எப்படி கழட்டணுமோ அதேமாரியே. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி 2 லாக்கும் 2 ப்ரெஸ் பண்ணுற அந்த ஸ்டிக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துக்கலாம். இந்த ஷீட்டில் வந்து நம்ம டாப் ஷீட்டில் ஒரு பிளேட் இருக்கும். அதையும் கழட்டிக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட்டு புல் பண்ணி இழுத்திங்கனாலே வந்துடும். கழட்டிக்கிட்டு நம்ம எவ்வளோ லென்த்து உள்ளே போகணுமோ அந்த அளவு வச்சு ஒரு 1 இன்ச்சு கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே 1 இன்ச் கட் பண்ணிடலாம், ஏன்னா கரெக்டாக இருக்கும். 2த்தையும் போட்டு இதை மாதிரி கட்டிங்கில் லாக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பக்கத்தில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு 2மே கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரே மாதிரியே போட்டு டைட்டாக லாக் பண்ணணும். ஸோ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் அதை வச்சுட்டு ஒன்று வந்து ரைட் சைடும் ஒன்று லெஃப்ட் சைடும் திருப்புற மாதிரி இருக்கும். கட்டிங் பிளேட் போட்டு திருப்பிட்டிங்கன்னா ஷீட் வந்து நல்லா ஆடாமல் நின்றோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இதான் ஃப்ளஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டிக்கு. அதை வந்து இதில் லாக் பண்ணணும். எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், லாக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலன்னா மேனுவல்லே இருக்கும். ஸோ பார்த்துக்குங்க. இதே மாதிரி நம்ம ஒரு 2 ஸ்டெப்பு வந்து கட் பண்ணிட்டேன் நான் இதில். கட் பண்ணிவிட்டு நம்ம அதை போட்டு லாக் பண்ணிடுவோம். இது வந்து எந்த மட்டத்துக்கு இருக்கணும்னா அந்த ஷீட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மட்டத்துக்கு தான் நம்ம வச்சு கரெக்டாக லாக் பண்ணணும். பாருங்கள், கரெக்டாக அந்த இடத்துக்கு வச்சு ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். இப்போ ப்ரெஸ் பண்ண ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு டைம் வந்து ஃப்ளஷ் பண்ணிப்போம், ஏன்னா உள்ள டஸ்ட் எதனா இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட வேஸ்ட் லைனுக்கு ஒரு இது மாதிரி ஒரு கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து லைட்டாக வேஸ்லின் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா அதை நம்ம அப்படியே ப்ரெஸ் பண்ணோன்னா போகவே போகாது. அதுக்காக தான் வேஸ்லின் போடுறோம். வேஸ்லின் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். அப்படி வேஸ்லின் உங்களுக்கு இல்லைன்னா லூப்ரிகேஷன் ஜெல்னு சொல்லிட்டு நமக்கு கடையிலே கிடைக்கும். ஸோ கிளாஸர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு அதை வாங்கிக்கிட்டு இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டிக்கணும் அதை மாதிரி ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி எடுத்துப்போம் 2 பக்கமும். டைல் மட்டத்துக்கு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது மாதிரி ஒரு வாஷர் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதுவும் கொடுத்துருப்பாங்க, இது நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து இந்த வாஷர் தான் வேணும். அதை வந்து 4 இன்ச்சில் உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவோம். லைட்டாக கொஞ்சம் உள்ளே போன மாதிரி தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்க, அது அப்படி தான் வரும். நெக்ஸ்ட்டு அதுலேயும் நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிளாஸட்டோட வேஸ்ட் லைன் வரும் பார்த்திங்களா, அங்கே வச்சு ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிப்போம். ஸோ நல்லா ஃபுல்லாக ஏற்றிக்கிங்க, கொஞ்சம் கூட லூஸ் இருக்கக்கூடாது. கரெக்டாக ஃபுல்லாக ஏற்றிட்டு நம்ம அதையும் ஒரு மார்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, எப்படி போடுறதுன்னு தெரியாமல். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளே இதை மாதிரி கரெக்டாக ஒரு பிளேடு வச்சு அதுக்கு ஒரு மார்க்கும், டைலில் வாலில் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு மார்க்கும் எடுத்திருக்கோம். 2 மார்க் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நடுவில் இன்பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரில் ஒரு 1 இன்ச் கிட்ட சம்திங் இருக்குது. நமக்கு வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் வந்துச்சு. ஸோ இந்த 3/4 இன்ச்சை நம்ம என்ன பண்ணணும்னா ஃப்ரண்ட்டில் வச்சு கட் பண்ணிடணும்.
ஸோ இந்த 3/4 இன்ச்சு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு, எனக்கு 3/4 இன்ச்சு வந்துச்சு. உங்களுக்கு 1 இன்ச் வரலாம், இல்லை வராமையும் போகலாம். ஸோ அந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்துக்குங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. உங்களுக்கு எந்த மெத்தட் இது மாதிரி மார்க் பண்ண ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கன்னா தான் லீக்கேஜ் எதுவும் வராமல் இருக்கும். ஸோ அது மாதிரி நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணுறதுக்கு. 2வது இந்த 1.25 நம்ம ஃப்ளஷ் டேங்க் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம ஆல்ரெடி அங்கே டைலில் வச்சு நம்ம வாலில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ கிளாஸ் செட்டுக்கு போட போகிறோம். அதுக்காக வேஸ்லின் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செட்லேயும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அப்போ தான் ஈஸியாக உள்ளே போகும். நீங்கள் அப்ளை பண்ணி போடுறதுக்கும் போடாமல் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கும். நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நான் கிளாஸ் செட்டில் ஏற்றிட்டு அதையும் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி இந்த மார்க்குக்கும் கீழே ஒரு மார்க் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணதையும் மெஷர்மெண்ட் எடுத்துருவோம். எனக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு 5 இன்ச் வந்து வந்துச்சு கட் பண்ணுற மாதிரி. எப்பயுமே இந்த பைப் வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். அதனால் அதிகமாக கட் பண்ணுற மாதிரி தான் வரும். நான் வந்து அதையும் மார்க் பண்ணிக்கிட்டு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு 2த்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் வால் மவுண்ட் கிளாஸ் செட் ஃபிக்ஸ் பண்ணுறது. அதனால் பார்த்துட்டு யாருமே பயப்படாதீங்க. உங்களுக்கு ஓரளவுக்கு படிக்க தெரியும்னா யூசர் மேனுவலில் படிச்சிங்கனாலே அந்த கிளாஸ் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம 4 இன்ச்சும் அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி மட்டமாக கட் பண்ணிவிட்டு கிளாஸ் செட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போயிடலாம். அப்புறம் முக்கியமாக ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த நம்ம பைப்பு கட் பண்ணும்போது கொஞ்சம் பிளாஸ்டிக்குன்றதால பிசுறு நிறைய இருக்கும். அதை மாதிரி வச்சு போட்டிங்கன்னா அது வந்து உள்ளே இருக்க ஓரிங்கை வந்து டேமேஜ் பண்ணுறோம். அது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து ஃபைல் வச்சு இதை மாதிரி நல்லா மட்டமாக தேய்ச்சிக்கலாம். இப்போ தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த மாதிரி கார்னர்ஸில் அந்த வேஸ்ட் லைன்லேயும் வரும், இந்த ஃப்ளஷ் டேங்க் லைன்லேயும் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், அதை நல்லா ஃபைல் வச்சு தேய்ச்சிருவோம். தேய்ச்சி முடிஞ்ச அளவுக்கு கையில் நீங்கள் தடவி பார்க்கும்போது எதுவும் தட்டுப்படாத மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து நான் 2த்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். 2 லைனையும் நிறைய பேர் வந்து கிளாஸ் செட்டில் தான் போட்டுட்டு எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாக இருக்காது. அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வாலில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் செட்டை தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு 4 இன்ச் போட்டுக்கிட்டேன். 2 லைனையுமே போட்டுட்டேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். போட்டுட்டு நம்ம வந்து கிளாஸ் செட்டை தூக்கி அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த லைனுக்காக வச்சு ப்ரெஸ் பண்ணனாலே போதும், அது ஈஸியாக ஏறிடும். பிடிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் நான் அந்த எவ்வளோ கேப் இருக்கோ அந்த மட்டத்துக்கு நான் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சைடில் போல் நெட் தான் போடணும். இன்னொரு மாடலும் இருக்குது, அது வந்து அலைன் கீ போடுற மாடல். நெக்ஸ்ட் டைம் நான் எங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை வீடியோவாக போடுறேன். இப்போ வந்து நம்ம கிளாஸ் செட்டை வந்து தூக்கி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வெறும் போல் நெட் மட்டும் போட்டோம்னா கிளாஸ் செட்டோட வேலை முடிஞ்சிடும். அதையும் நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வாஷரு, ஒரு பிவிசி வாஷரும் போல்டும் இருக்கும். அதை வந்து சைடில் இது மாதிரி ஒரு கேப் இருக்கும், அங்கே வச்சு நீங்கள் வந்து போல் நெட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த த்ரெட் ராட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை வந்து 3 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கோங்க, அது கரெக்டாக இருக்கும். எதுக்கும் நீங்கள் ஒரு டைம் மெஷர்மெண்ட்டும் எடுத்து பார்த்துக்குங்க, நான் சொல்கிறேன்னு கட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து நம்ம கிளாஸ் செட்டை வந்து ஸ்ப்ரிட் லெவல் போட்டு மட்டமாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுவோம். ஏன்னா கொஞ்சம் சாய்ச்சிக்கிட்டு இருந்தால் அசிங்கமாக இருக்கும். அதனால் வந்து ஸ்ப்ரிட் லெவல் போட்டு செக் பண்ணிக்கோங்க மட்டமாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் செட்டோட வேலை வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சீட் கவர் மட்டும் போடுற வேலை இருக்குது. அதையும் நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். லாஸ்ட் வரைக்கும் பார்த்துருங்க. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், கிளாஸ் செட் வந்து பக்காவாக ஃபிக்ஸாக இருக்குது. நம்ம இது மேலே ஏறி கூட நிற்கலாம், அவ்வளோ வேலை கிடையாது. ஃப்ளஷும் பண்ணி பார்த்துட்டோம், எந்த விதமான லீக்குமே இல்லை. ஆல்மோஸ்ட் நம்ம கிளாஸ் செட்டோட ஒர்க் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து சீட் கவர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இது வந்து சாஃப்ட் க்ளோசர்னால் நம்ம நார்மலாக இருக்க வெஸ்டர்ன்லாம் சீட் கவர் தள்ளி விட்ட உடனே டமால்னு போய் விழுந்துடும். இது வந்து அப்படி ஆகாது, ரொம்ப ஸ்லோவாக வந்து லாக் ஆகும். இது போடுறதுக்குமே நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு வந்து ஜஸ்ட்டு சீட் கவர் கூட நமக்கு வந்து இது மாதிரி கிளாம்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்ல அதுக்கு ஒரு கவரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வச்சு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் டைட் பண்ணிடுவோம். ஃபுல் டைட் வச்சிடாதீங்க, அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால் வந்து ஓரளவுக்கு அது அசையாத அளவுக்கு இருக்க அளவுக்கு டைட் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து ஓரளவுக்கு மீடியம் டைட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து
சீட் கவரில் 2 வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நான் எப்படி காட்டணும் அதேமாரி எக்ஸாக்டாக வச்சு அந்த ஹோல்ஸில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா சீட் கவர் வந்து ஈஸியாக உள்ளே போயிடும். நான் எதுக்காக ஃபஸ்ட்டு ஆஃப் டைட் வச்சேன்னா, இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டேன் பார்த்தீங்களா, அது மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தான். இப்போ நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த கிளாஸட்டோட கார்னர்ஸ் வருது பார்த்தீங்களா, அதுக்காக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக டைட் பண்ணிடுவோம். ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் வந்து கிளாஸட் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக சீட் கவரை அலைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சுருவோம். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்புறம் ஷேக் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபுல் டைட் பண்ணி முடிச்சுட்டேன் நான் இப்போது. நெக்ஸ்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருவோம் ஒரு டைமு. இப்போ சைடில் இருக்க 2 புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா சீட் கவர் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு எஸ்எஸ் கேப் கொடுத்துருப்பாங்க. அது தெரியாமல் ஸ்க்ரூலாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு. அதில் இருக்க ஸ்டிக்கரை பீல் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி ஜஸ்ட்டு சும்மா போட்டு ப்ரெஸ் பண்ணனாலே அது லாக் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்படி போட்டோமோ அதேமாரியே தூக்கி வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். நம்மளோட சீட் கவர் முடிஞ்சிருச்சு. இதான் அந்த ப்ரெஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ரொம்பவே ஈஸி தான். இப்போ வந்து நம்ம கரெக்டாக க்ளோஸ் ஆகுதான்னு மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிடுவோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் பண்ணுறேங்க. நான் உங்கள் ஆர்ஜே. நீங்கள் பார்த்துட்டு பிளாக்ஸ் காபின் தமிழ். பாய்.